அஞ்சலி நம்ம இயக்குனர் ராம் மூலியமாக, அதாவது கற்ற தமிழில் அறிமுகமானாங்க. அறிமுகமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குடும்பப்பாங்கான கேரக்டர் தான் அறிமுகமானாங்க. அந்த படம் பெருசாக போலனாலும் அஞ்சலிங்கிற கதாபாத்திரம் எல்லா மனசில் இடம் பெற்றுச்சு. அதுக்கப்புறமா அங்காடி தெருவில் பெரிய ஹிட் ஆனாங்க. பட் அஞ்சலி அப்படின்னா எல்லாரும் பிடிக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸாக ஒரு குடும்பப்பான ஒரு கேரக்டர் தான் எல்லா படங்களையும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கலகலப்பில் வந்து ஒரு கிளாமர் ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கிளாமர் ரோல் பண்ணி ஆளை அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. தெலுங்கு படத்தில் நடிக்க போனாங்க. அதுக்கப்புறம் வந்து அஞ்சலியை வந்து தமிழ் படத்தில் 2-3 வருஷம் காணல. பட் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா இறைவி படம் மூலியமாக மீண்டும் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் ஒரு ஹோம்லி கேரக்டர் நடிக்கிறாங்க. இதை தாண்டி ராம் இயக்குனர் வந்து அடுத்து இயக்க போகிற ஒரு மம்முட்டி ஹீரோவை வச்சு இயக்க போகிற படத்துலையும் அஞ்சலி வந்து ஒரு குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து இனிமேல் தொடர்ந்து குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சலி கிளாமராக நடிக்கிறத விட இந்த மாதிரி ஹோம்லியான கேரக்டர் பார்க்குறது தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநர்களே இனிமேல் அஞ்சலி இந்த மாதிரிலாம் நடிக்காதீங்கம்மா, ஹோம்லி கேரக்டரில் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். நயன்தாரா நடித்த மாயா படம் ஹிட் ஆச்சு. தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா தாஸ்ங்கிற ஒரு டைரக்ட் பண்ணுற ஒரு பேய் படத்தில் நடிக்கிறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நம்ம சர்க்குணம் சார். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இதுக்கெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை இருக்குது. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, மாயா ஹிட் ஆனவனே கிட்டத்தட்ட 30-40 இயக்குநர்கள் வந்து எல்லாம் புதுமுக இயக்குநர்கள் ஒரு பேய் கதையை ரெடி பண்ணிவிட்டு நயன்தாரா மேடமாக துரத்திருக்காங்க. எல்லாத்தையும் எஸ்கேப் ஆகி ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சர்க்குணம் சார் வந்து ஒரு புது படம் எடுக்கிறேம்மா கதை கேளுங்கன்னு சொன்னால் அவங்க நினச்சி போயிருக்காங்க ஒரு கிராமத்து கதையாக இருக்கும். சர்க்குணம் சார்னு அப்படி தான் எடுப்பான்னு சொல்லி போனால் தாஸ் சார் வந்து பேய் கதையை சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்காங்க இப்போ மறுபடியும் பேய் படமான்னு சொல்லி. ஆனால் படம் வந்து அப்படி சொல்லும்போதே படம் பார்த்த மாதிரி சூப்பராக இருந்திருக்கு. பரவாயில்லையே நல்லா இருக்கே, இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த கதைக்கே ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் பாருங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டாகி போய் த்ரிஷா, லட்சுமி ராயே இவங்கெல்லாம் பாருங்கள் அடுத்து பேய் படமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது ஒன்று இருக்கோ இல்லையோ இப்போதைக்கு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹீரோயின்கள் பேய் படமாக நடிக்கிறது எப்படி இருக்கு? நம்ம வடிவேலு சார் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ பெரிய கேப்புக்கு அப்புறமா நடிக்க வந்து, அதாவது ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லி தெனாலிராமன் பண்ணார். அந்த படங்கள் பரவாயில்லாமல் போச்சு. அடுத்து வந்து எலி வந்து பண்ணார். எலி வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவு ஹிட் ஆகலை. மறுபடியும் ஒரு கேப் விழுந்திருக்கு. சரி இமெயிலாவது வந்து காமெடினா நடிப்பாருன்னு சொல்லி தெரியப்படுத்துக்கலாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் என்ன 2 கண்டிஷன் போட்டுக்காரு. ஒன்று ஹீரோவை நடிப்பேன், அப்படி இல்லாட்டி ஹீரோவுக்கு இணையான கேரக்டர், இல்லாட்டி நிறையா சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்காரு. அதனால பட வாய்ப்பும் போயிட்டதுனால அடுத்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அது கிங்கு மாதிரி தான் இருக்கார் போலக்கு. இந்த வருஷம் அடுத்து 2-3 படம் ஹீரோவாக தான் பண்ணுவேன்னு சொல்லி ஸ்கிரிப்ட்லாம் கேட்டுருக்காராம். அவர் ஆஃபீஸில் ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு ஒரு படத்துக்கு. இது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலுவும் இயக்குனர் நலன் குமாரசாமியும் ஒரு படத்தில் இணைய போகிறாங்க. அதாவது வடிவேலு ஹீரோவை வச்சு நலன் குமாரசாமி ஒரு படம் இயக்க போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி அடிபட்டிருக்கு. எப்படிங்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் தப்பு. நலன் குமாரசாமி இயக்குன முதல் படத்துக்கு பார்த்தீங்கன்னா சூதுகவும், அந்த படத்தில் ஹீரோ கேரக்டர், அதாவது விஜய் சேதுபதி பண்ண கேரக்டருக்கு முதல்ல அப்ரோச் பண்ணது வடிவேலு தான். எப்படி என்ன ரொம்ப காமெடியாக ஹியூமராக இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலு வந்து அதை வேணான்னு சொல்லிட்டதாகவும் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் வருத்தப்பட்டதாகவும் நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. எது எப்படியோ, அதாவது இந்த கக்கப்போ காதலும் கடந்து போகும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வடிவேலு ஹீரோவை வச்சு நலன் குமாரசாமி படம் பண்ண போகிறாரு. எப்படி இருக்குது? சூப்பரில். பொதுவாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆகி அந்த மாநிலத்தில் பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறமா வேறு மொழிகள்லாம் டப் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரீமேக் பண்ணுவாங்க. இந்த ரீமேக் வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் நடக்கும். ஆனால் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஈவன் ரிலீஸுக்கு முன்னாடியே இன்னொரு மாநிலத்தில் அதை ரீமேக் பண்ண போகிறாங்கன்னா அந்த படம் இறுதி சுற்று படம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஹிந்தியில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ பைலிங்குவல் படமாக தான் எடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக எடுத்தாங்க. இப்போது இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அதோட உரிமையை யார் வாங்கியிருக்காங்கன்னா தெலுங்கில் ஒரு தயாரிப்பாளர் வாங்கியிருக்காரு. அதில் ஹீரோவாக நடிக்க போகிறது வெங்கடேஷ் சார். பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் பாதி படங்கள் வந்து ரீமேக் படங்களாக இருக்கும். கரெக்டாக ஹிட் ஆகக்கூடிய படங்களாக, அது வந்து தமிழாக இருக்கட்டும் இல்லாட்டி ஹிந்தியாக இருக்கட்டும், சரியான ஒரு படம் தேர்ந்தெடுத்து அதை எடுத்து அங்கே ஹிட் பண்ணிடுவார். பாபநாசம் பார்த்தீங்கன்னா கூட அவர் தெலுங்கில் அவர் தான் பண்ணார். ஸோ இறுதி சுற்றில் தெலுங்கு பதிப்பில் நடிக்க போகிறது வெங்கடேஷ். அங்கே ஒரு பாக்ஸராக அவர் கலக்குவார்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் இந்தியாவிலேயே ஒரு பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஒரு இப்போ இருக்கிற முன்னணி இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். ஏன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மாறி பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். இப்போ அடுத்து மகேஷ் பாபு படம் பண்ண போகிறாரு, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100 கோடி. எப்படி பெரிய விஷயமா இல்லை? ஆமாங்க, தமிழ் படங்களில் ரஜினி படத்துக்கு அடுத்தபடியாக 100 கோடி தொட்டது முதல்ல என்ன படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து கத்தி. அதுக்கப்புறம் இப்போ நிறைய படங்கள் 100 கோடி தாண்டிடுச்சு. பட் அந்த ரஜினிக்கு அப்புறமா அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது முருகதாஸ் சார் தான். இப்போ ஒரு படங்கள் வந்து 100 கோடி தொட்டது போய் பட்ஜெட்டே 100 கோடி தொட்டிருக்காரு. ஒருவேளை பாகுபலிக்கு போட்டியாக இருக்குமோ?
கத்தி படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த கத்தி படம் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அதுக்கு ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை என்னோடதான்னு சொல்லி ஒரு கதாசிரியர், ஒரு இயக்குனர் வந்து கேஸ் போட்டிருந்தாரு. பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன படம் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. இப்போ இந்த கதையில் சிரஞ்சீவி நடிக்க போகிறார். அப்படி ரீமேக், தெலுங்கு ரீமேக்கு. அவரோட ஒரு 150வது படம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்னென்னா, இந்த கதைக்கு மறுபடியும் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார். நம்ம ஊர்லேருந்து இல்லை, தெலுங்குலேருந்து. அவர் பேர் நரசிம்மராவ். என்னப்பா ஒரே கதைக்கு எத்தனை பேருப்பா வருவீங்க அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, நரசிம்மராவ்ங்கிற ஒருத்தர் இது நான் எழுதின கதை, எனக்கு முழு கதையும் சொல்லுங்கள், அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ண விடுவேன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காரு. எந்த பக்கம் போனாலும் கத்தி இடிக்குதே. சரி பரவாயில்ல பார்ப்போம். இதில் ஒரு சென்டிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் கேஸ் போட்டாங்களா, படம் பயங்கர ஹிட்டு. தெலுங்குலையும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ சிரஞ்சீவி நடிக்கிற 150வது படம் பயங்கரமாக ஹிட் ஆகும். கௌதம் மேனன் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கைண்ட் ஆஃப் மேக்கிங், ஒரு ஹை ஃபேன் படம் எடுக்கிறவர். பட் அவரோட ஸ்கிரிப்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து ஒரு 1 லைன், அப்புறம் அந்த கதையோட சின்ன ஒரு நாட் மட்டும் தான் சொல்லுவாராம். ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்ல மாட்டாராம். இதனாலே பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து நம்ம துருவ நட்சத்திரம் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட்னு சூர்யா சார் கேட்கும்போது அவர் ஃபுல் ஸ்கிரிப்ட் தரல. அதனால் ஒரு சில பிரச்சனைனால அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. பட் இதே கதையை வந்து அஜித் சார்ட்டும் சொல்லியிருக்காரு. அஜித் சாரும் பார்த்தீங்கன்னா இந்த கதை வேணாம், வேறு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன இருந்தால் படம் பண்ணாங்க. அந்த படம் ஹிட் ஆச்சு. ஓகே, இப்போ இந்த துருவ நட்சத்திரம் கதையை ஜெயம் ரவிட்ட கௌதம் மேனன் சார் அந்த 1 லைன் சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவிக்கு அந்த கதை பிடிச்சி போக இப்போ அந்த துருவ நட்சத்திரம் கதையில் ஜெயம் ரவி நடிக்க கௌதம் மேனன் சார் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. பட் ஏஆர் ரஹ்மான் இசையா அப்படின்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சூர்யா காம்பினேஷனில் ஏஆர் ரஹ்மான் சார் இசையாக இருந்துச்சு. இப்போ ஒருவேளை ஏஆர் ரஹ்மான் சார் இதில் கூட்டு சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்.